முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட திட்டம். கேரளாவை கண்டித்து விவசாயிகள் பேரணி. லோயர் கேம்பில் போராட்டம். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட திட்டமிடும் கேரள அரசை கண்டித்து விவசாயிகள் லோயர் கேம்ப் பஸ் நிலையத்திலிருந்து பென்னிகுக் மணிமண்டபம் வரை பேரணியாக சென்றனர். தமிழக எல்லை குமுளி வரை விவசாயிகள் செல்ல போலீசார்கள் அனுமதி வழங்காததால் பென்னிகுக் மணிமண்டபம் அருகே கேரளாவை கண்டித்து போராட்டம் செய்தனர். பெரியார் புலிகள் சரணாலயத்தில் உள்ள தற்போதைய முல்லை பெரியார் அணையின் கீழ் பகுதியில் புதிய அணை கட்டுவதற்கான இடத்தை கேரளா கண்டித்துள்ளதாகவும், தற்போதுள்ள அணை மற்றும் முல்லை பெரியாற்றில் அமைக்கப்பட உள்ள புதிய அணையின் நீர்பிடிப்பு பகுதி சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஒப்பந்த நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு வழங்கிய வரைவு அறிக்கையை வைத்து முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கேட்டு கேரள அரசு கடந்த ஜனவரியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் மனு அளித்தது. அதில் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டு 128 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அணையின் கீழ்ப்பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள், வனவிலங்குகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது. எனவே தற்போதுள்ள அணைக்கு 1200 அடி கீழே புதிய அணையை கட்டிய பின் பழைய அணையை இடிக்க அனுமதி வேண்டும். புதிய அணை கட்டும் போது கட்டி முடிக்கப்பட்ட பின்பும் தமிழகத்திற்கான தண்ணீர் பகிர்வு தற்போதைய ஏற்பாட்டின்படி தடையின்றி தொடர்ந்து செயல்படும். இவ்வாறு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஆய்வு செய்த அமைச்சகம் நிபுணர் மதிப்பீட்டு குழுவுக்கு மே 14 அனுப்பியது. இது தொடர்பான கூட்டத்தை மத்திய அரசு நிபுணர் மதிப்பீட்டு குழு இன்று நடத்த உள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் முல்லை பெரியார் அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட திட்டமிடும் கேரளாவை கண்டித்து தமிழக விவசாயிகள் நேற்று தமிழக எல்லை குமுளி நோக்கி பேரணி செல்வதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று குமுளி நோக்கி கண்டன பேரணி செல்வதற்காக பெரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அன்வர் பாலசிங்கம் தலைமையில் லோயர் கேம்பில் ஒன்று கூடினர். அவர்களுடன் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், முல்லைச்சாரல் விவசாய சங்கம், பாரதிய கிசான் சங்கம், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் என சுமார் 200 பேர்கள் ஒன்று கூடினர். விவசாயிகள் பேரணி குமுளி வரை செல்ல போலீசார்கள் அனுமதி அளிக்கவில்லை. லோயர் கேம்ப் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பென்னிகுக் மணிமண்டபம் வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. விவசாயிகள் குமுளி செல்லாதவாறு பென்னிகுக் மணிமண்டபம் பகுதியில் உத்தமபாளையம் டிஎஸ்பி செங்கோட்டு வேலவன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் வனிதாமணி, பார்த்திபன், பூர்ணகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான போலீசார்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து பேரணியில் ஊர்வலமாக வந்த விவசாயிகள் பென்னிகுக் மணிமண்டபம் அருகே கேரள அரசை கண்டித்து போராட்டம் நடத்தினர். நிகழ்ச்சியில் பெரியார் வைகை பாசன விவசாய சங்க வழிகாட்டு குழு தலைவர் சலேத்து, தலைவர் பொன் காட்சிக்கண்ணன், நேதாஜி, குயிலி நாச்சியார், முகிலன், ராஜீவ், டாக்டர் சதீஷ், கொடியரசன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து பெரியார் வைகை பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் கூறுகையில், 1979 ஆண்டு ஆரம்பித்த முல்லை பெரியார் அணை பிரச்சினை இன்னும் ஓய்ந்த மாடில்லை. எப்படியாவது முல்லை பெரியார் அணையை இடித்துவிட்டு இடுக்கி அணைக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கேரள அரசியல்வாதிகள். உச்ச நீதிமன்றம் 2 தீர்ப்புகளை வழங்கிய பிறகும் ஒரு கட்டுக்குள் வர மறுக்கிறது கேரள மாநில அரசு. கேரள அரசு 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். பெரியார் அணைக்கு எதிராக சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு கொடுத்துள்ள அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இல்லையென்றால் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து 2014 தீர்ப்பின் அடிப்படையில் கேரள அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கேரள அரசாங்கம் 1979 ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. பல கட்டங்களாக போராட்டங்கள் நடந்திருக்கு. 2011 3 மாதம் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே போக்குவரத்தே தடைபட்டிருக்கு. பெரிய பொருளாதார இழப்பை கேரளா சந்தித்தது. இன்னைக்கு அதை மறந்துட்டு இந்த தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வாழக்கூடிய 10 லட்சம் விவசாயிகள், குடிநீருக்காக காத்திருக்கக்கூடிய 1 கோடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழித்துவிட கேரள அரசாங்கம் முடிவு செய்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கு. கேரள அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பது யாருன்னு கேட்டால் நம்முடைய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். இந்த முல்லை பெரியார் அணையை எப்படியாவது உடைத்து விட வேண்டும். இதை உடைத்துட்டு இந்த 1 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரத்தை முற்றாக அழித்து விட்டு இடுக்கி அணைக்கு தண்ணியை கொண்டு போய் மின்சாரம் எடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த வேலையை கேரளா செய்கிறது. இடுக்கி அணையில் 70 டிஎம்சி தண்ணி, முல்லை பெரியார் அணையில் 142 அடி கிடக்கும்போது மொத்த தண்ணீருடைய அளவு எவ்வளோ தெரியுமா? 7.66 டிஎம்சி தண்ணி. இந்த முல்லை பெரியாரை விட 7 மடங்கு தண்ணீரை பெருக்கக்கூடிய இடுக்கி அணையில் கொண்டு தண்ணியை தேக்கி 1 ஏக்கர் கூட பாசனம் இல்லாத நிலையில்
என்ன பண்ணுறாங்க? அந்த தண்ணி இடிக்கு கொண்டு போகிறதுக்கு கேரள அரசாங்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு. நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம், இதை அனுமதிக்கவே மாட்டோம். 2011 போராட்டத்தை மறுபடியும் இந்த தமிழகம் நடத்துவதற்கு கேரளா விரும்புகிறதான்னு எங்களுக்கு தெரியலை. அரசாங்கம் தான், கேரள அரசாங்கம் தான் எங்களுக்கு எதிராக இருக்குது. முல்லைப்பெரியார் அணையை உடைச்சிட்டா விட்டுருவோமா? அதை விடக்கூடிய யாரும் இங்கே இல்லை. இந்த 5 மாவட்டத்தில் கூடிய 1 கோடி பேரும் அந்த முல்லைப்பெரியார் அணையை உயிராக நேசிக்கக்கூடியவர்கள். அணை மீது கை வைத்தால் 1957 மொழிவழி பிரிவினையின் போது கேரளாவுக்கு தூக்கி கொடுக்கப்பட்ட தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை உள்ளிட்ட 7 தாலுகாக்களை தமிழகத்தோடு சேர்க்க சொல்லி இயக்கம் நடத்துவோம். தமிழகம் முழுவதும் போராட்டம் வீரியமடையும். முல்லைப்பெரியார் அணை மீது கை வைத்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் வீரியமடையும். இது தேனியில் மட்டுமில்ல, இன்னைக்கு குமிளியில் தொடங்கி இருக்கோம். இந்த போராட்டம் திருவள்ளூர் வரைக்கும் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் அசைஞ்சு பின்வாங்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை. பெரியார் அணை மீது கை வைத்தால் ஒட்டுமொத்தமாக கேரளாவுக்கான பொருளாதார தடையை அரசாங்கம் விதிக்கிறதோ இல்லையோ நாங்கள் விதிப்போம். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2 கோடி விவசாயிகளை திரட்டி அந்த பொருளாதார தடையை நாங்கள் விதிப்போம். இதுக்காகத்தான் இந்த போராட்டம். முல்லைப்பெரியார் அணை மீது கேரளா இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய அரசு யாரும் கை வைக்க முடியாது. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தொடர்ச்சியாக கேரளா முல்லைப்பெரியாறு மட்டுமல்ல, பவானியாறு, சிறுவாணி, பரம்பிக்குளம், ஆழியாறு, அமராவதி, தொடர்ச்சியா செண்பகவல்லி அணைக்கட்டு வரைக்கும் தமிழ்நாட்டின் நீராதாரத்தின் உரிமையில் விளையாடி கொண்டிருக்கிறது. நேற்று அமராவதியிலே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து கேரள எல்லை முற்றுகை நடத்தினோம். இன்று முல்லை பெரியாறில் நாளை சுற்றுச்சூழல் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனுவை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என இன்று இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம், குமிழ் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம், முல்லை பெரியாறு அணை என்பது அணை அல்ல, அது நீர் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமை. முல்லை பெரியாறு அணை உடைக்கப்பட்டால் இந்தியா உடையும் என்பதை விவசாயிகள் நாங்கள் எச்சரித்து தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா 13 வழிகளிலே தமிழ்நாட்டிலிருந்து உணவுப் பொருட்களை பெறுகிறது. நான் உனக்கு பால் கொடுக்கணும், முட்டை கொடுக்கணும், பீஃப் கொடுக்கணும், காய்கறி கொடுக்கணும், உனக்கு அணை கட்டுறதுக்கு எம்சாண்டு நான் தான் கொடுக்கணும். ஆனால் நீ எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டியா? ஆக கேரளா இருக்குமா இல்லை கேரளா இருக்கணுமா, அழிக்கப்பட வேண்டுமா என்பது கேரளா எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்கிறது. தமிழ்நாட்டின் நீராதாரங்கள் மீது கை வைத்தால் கேரளாவை தமிழ்நாடு இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து விடுவோம் என்பதை நாங்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.